வலிக்கணுமா? வணக்கம் வணக்கம். இன்னைக்கு காலை நேர வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை. இப்போதான் பால் காய்ச்சினேன். மணி 6:30 ஆகுது. வலிக்கணுமாக்கு இன்னைக்கு டே எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு? ஸ்டே 6:30க்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. அரிசி ஊற வச்சேன். அரிசி ஊற வச்சிருக்கேன் இட்லிக்கு. மாவாட்டணும். உளுந்து ஊற வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன். அது ஏன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும்? ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாதான் உளுந்து நல்லா கிளம்பி வரும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு 3 மணி நேரம் வச்சுருந்துட்டு ஆட்டினோம்னா நல்லா கிளம்பி வரும். இது நீங்கள் பழைய இதுலலாம் இப்படி ஆட்டோமேட்டிக் இல்லை? பழசுலாம் ஆட்டோமேட்டிக். இப்போ யூடியூப்பை பார்த்துட்டேன் இதெல்லாம். ஆனால் உண்மையிலேயே கிளம்பி வருதா? உண்மையிலே கிளம்பி வருது. இட்லி சாப்பிட்டா இருக்கு. முன்னாடி எப்படி இருக்கும்? ஹார்டாக இருக்குமா? ஹார்டாக இருக்கும். ஹார்டாக இருக்காது, நமக்கு சாப்பிட்டா தான் இருக்கும். அது ஏன் கைவாக்கு சாப்பிட்டா தான் இருக்கும். இட்லிலாம் ஒவ்வொருத்த கைவாக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் மாவு கூட வராதா? மாவு கூட வராது. ஆமாம். ஓ மம்மி முத்து இறந்து போயிட்டாரா மம்மி? ஸ்டாலினோட அண்ணன் நடிச்சிருக்காரு. ஸ்டாலினோட அண்ணன் இருக்கார்ல அவர். இது கலைஞர் இருக்காருல்ல, கலைஞரோட மூத்த மகன். முதல் மகன் வந்தேன் அவர் தான். அவர் அப்படியே உங்களுக்கு என்ன மம்மி தெரியும்? அவர் படத்துல எல்லாம் நடிச்சிருக்காரு. அவர் சொந்த குரல்ல பாடி இருக்காரு. நான்லாம் பார்த்துருக்கேன் அவர் நடிச்ச முத்து நடிச்ச படம். ஹீரோன்னா ஹீரோ மாதிரியே நடிப்பாரு. என்ன படம் தெரியல, அது நினைப்பு இல்லை. எத்தனை படம் நடிச்சாரு? ஒரு 5-6 படம் நடிச்சிருப்பாரு. நான் 2-3 படம் பார்த்தேன் அவருக்கு. அவரது ஈச்சம்பாக்கம் அவரோட வில்லத்துல இறந்து போய் வச்சிருந்துருக்காங்க மம்மி. ஸ்டாலின் இருக்காருல்ல, ஸ்டாலின் மகன்லாம் போய் அவரை அவரோட இதுல வண்டியோடையே சேர்ந்து கோபாலபுரம் இல்லத்துக்கு கொண்டாந்துருக்காங்க. கலைஞரோட இல்லத்துக்கு பாடியை கொண்டாந்து கலைஞரோட இல்லத்துல மக்கள் அஞ்சலிக்காகவும் கட்சிக்காரக அஞ்சலிக்காகவும் வச்சிருந்துட்டு அப்புறம் கொண்டு இது நுங்கம்பாக்கமா எங்கேயோ கொண்டு போய் தகன ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த ஸ்டேஷன்ல கொண்டு போய் எல்லா அமைச்சர்களும் போய் தகனம் பண்ணியிருக்கா. அவர் கட்சியில எல்லாம் இல்ல, அதனால அவர் நைவேத்தியம் பண்ணிட்டு வந்துருவோமா. இங்க விளக்கேத்திட்டாங்க. ஜாக்கெட் வேற தைக்க கொடுக்கணும். கடவுளே ஸ்ரீமூலம் பண்ணா. கடவுளே எல்லாத்தையும் நல்ல சரலுங்க, உடல் ஆரோக்கியத்தை கொடுங்க கடவுளே. நோயற்ற வாழ்க்கையும் குறைவற்ற செல்வத்தையும் கொடுங்க கடவுளே. இதுல கற்பூரம் ஏற்றிருக்கீங்களா? இதுல இந்த டப்பி கருப்பா இருக்கு மேல. இதுலயா? இல்ல, அன்னைக்கு ஏத்துனது. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் ஏற்றுவீங்களா? இது கடவுளே சாப்பிடுங்க. இங்கே விளக்கு தராங்க கைஸ். இது என்ன ஒரே ஒரு மாதுளம்பழம்லாம் தனியாக இருக்குது. அது இன்னைக்கு உரிச்சு சாப்பிடுவோன்ட்டு பார்த்தேன். ஓ, எந்த நேரத்தில் உரிச்சு சாப்பிடலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? கொஞ்சம் லேட்டாக. அது சாப்பிட்டா தான் நல்லது. கடவுளே இப்போ கையிலே நல்லா வச்சுட்டேன். நம்மளுக்கு ஒரு இது நல்லா வைக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கு மம்மி. இது கோயிலெல்லாம் எத்தனை விளக்கு ஏற்றுறாங்க? தீபத்தட்டு அவ்வளோ பெருசு இருக்குல்ல, 5 மூக்கு 8 மூக்கு. அதே கையில் தான் பண்ணுறாங்க கோயிலில் அவங்கெல்லாம் ஈஸியாக என்ன பண்ணிடுறா, காற்று கையில் தான் ஊதி தான் அமைக்கிறா மம்மி. முத்து ஒரு எத்தனை படம்? ஒரு 20 படம் நடிச்சிருப்பாரா? அவ்வளோதான் நடிச்சிருக்க மாட்டாரு. கொஞ்சம் தான் நடிச்சிருப்பாரு. ஒரு 10-15. ஆமா, 10-15 இருக்காது. அவர் நடிச்சு எடுவிடல. ஓ, 5-6. ஆமா. கனிமொழி போயிருக்காங்க. ஆசா போயிருக்காரு. வைரமுத்து போயிருக்காரு. சத்யராஜ் போயிருக்காரு. எஸ்வி சேகர்லாம் நல்லா இருக்காரு. எஸ்வி சேகர்லாம் வயசாயிருச்சு. ஆனால் நல்லா இருக்காரு. நான் அதை பார்த்தேன். எஸ்வி சேகர்லாம் நல்லா இருக்காரு. இது வந்திருக்காரு நம்ம மதுரை ஆளு. அவரோட அவர் வந்திருக்காரு. அவர் வந்தோடனே எல்லாரும் ஓடுறாங்க. அவர் கொண்டு விடுவார், இல்லைன்னா ஓடலைன்னு. இங்கே வாங்கடா அப்படின்னு. அந்த மாதிரி ஆளுன்னு ஓடுறாங்க.
அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு. வரும்போதே ஆனால் அழுதுகிட்டு வர்றாரு. அவர் பெரிய இது மாதிரி ஒழுங்கு மாதிரி தானே வரணும். இது பொன்மடி அவங்க வீட்டில் இருக்கு மாதிரியே இருப்பாரு இவர் முக்கா முத்து. அப்படியா? உடம்பெல்லாம் அப்படிதான் இருப்பாரு. ஆனால் இப்போ கொஞ்சம் ஃபேஸ் மாறிடுச்சு போலல. நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? நான் பார்க்கல. நான் இந்த செல்ல எடுக்கலையே. ஏன் கண்ணுக்காவா? ஆமாம், கண்ணுக்காக இல்லை. எனக்கு உடம்பு நல்லா இல்லை, நல்லா தூங்கினேன். நைட்டு நிம்மதியாக தூங்கிட்டீங்களா? நைட்டு நிம்மதியாக தூங்கிட்டேன். நேற்று இப்போ நீ பண்ண இதே அதான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம். எது? சாப்பாடு. ஆமாம். இனிமேல் உன்னை வாங்கிட்டு வர சொல்லுவேன். நோ ஜென்மத்திலே மாட்டேன். அவருக்கு எத்தனை வயசு மம்மி இருக்கும்? முக ஸ்டாலின் கண்ணு என்ன இப்போ வயசு கூட தானே இருக்கும். முக ஸ்டாலின் 69 70 இருக்கும். அப்போ 80 85 இருக்குமா? 72 75 இருக்கும். அவருக்கு அமுக்கமுத்துக்கா? ஆமாம். அவர் கலைஞருக்கு எத்தனை பொண்டாட்டி எத்தனை பிள்ளையா மம்மி? அவர் பாட்டுக்கு ஊரெல்லாம் பொண்டாட்டி வச்சுருக்காரு. ஆமாம், 5 பொண்டாட்டி. பிள்ளைய எத்தனை பிள்ளைய? பிள்ளைய இருக்கும் 5 பொண்டாட்டிக்கு. அதில் வெளியே தெரியுறது கட்சியில் பெரிய ஆளாக வச்சுருக்கிறது ஸ்டாலின். அப்புறம் வந்து முக்காலகிரி கனிமொழி எம்பி. ஆமாம், கனிமொழி தூத்துக்குடியில் அவங்க கூட சுற்றிக்கிருக்கா. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்திருக்காங்க. எங்கள் அண்ணன் இறந்த காரணத்தினால் நான் இப்போதே செல்கிறேன் அப்படின்னு சொல்லி மேடையில் சொல்லிட்டு வந்திருக்காங்க. கல்லூரியில் ஏதோ ஒரு பட்டமளிப்பு விழாவே ஏதோ ஒரு விழாக்கு போயிருக்காங்க எம்பி கனிமொழி தூத்துக்குடியில் போல. நான் எங்கள் அண்ணன் இறந்த செய்தி கேட்டு நான் உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. நேற்றே இறந்துருக்காரு போல, நேற்று பாலில். ஆனால் பரவாயில்ல, நல்லா நடிப்பாரா மம்மி நடிக்கையில்? கதாநாயகி மாதிரி நடிப்பார், எம்ஜிஆர் மாதிரியே நடிப்பார். இது தோட்டத்துக்கு தான் அப்படி இருப்பாரா இல்லை நடிப்பு இருந்து நல்லா நடிப்பார்? நடிப்பு நல்லா தான் நடிப்பார். கலைஞரோட ஆர்வம் கதாநாயகி மாதிரியே நடிப்பார். கலைஞரோட ஆர்வம் இவர்கிட்டே இருக்கும். ஆமாம், அவர் கலைஞருக்கு கொஞ்சம் இதில் இந்த கட்சியை தவிர கட்சி வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான். அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த படம், பாட்டு, கவிதை எழுதுறது, இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் கூட தானே. அதனால தான் உதயநிதியும் ரிஜெயின் மூவின்னு வச்சுருந்தேன், அவனும் படம் நடித்தேன். உதயநிதி ஸ்டாலினும் படம் நடித்தோம்னாரு. ஆமாம், ஸ்டாலின் நடித்தார். எல்லாருமே படத்தில் நடிச்சு நான் பார்த்ததில்ல. அது ஏதோ கட்சி படம் மாதிரியே இருக்கும் போல. உதயநிதி படம் பார்த்துருக்கீங்கல்ல? உதயநிதி படம் பார்த்துருக்கேன். அது எப்படி இருக்கும்? அது நல்லா இருக்கும். அது கொஞ்சம் லேட்டஸ்டாக இருக்கும். அப்புறம் கிருத்திகா, உதயநிதி பொண்டாட்டி, பிள்ளை எல்லாம் வந்துருக்குது. ஆனால் சின்ன பிள்ளைலாம் ரொம்ப கூட்டிகிட்டு வரல, இறந்தது கூட்டிகிட்டு வரக்கூடாது. கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க. அதே உதயநிதியும் இவர்கள் மட்டும்தான், ஒய்ஃபும் மட்டும்தான் வந்திருக்காங்க. அந்த கிருத்திகா இது வேணும் வரல. அந்த பிள்ளைய பையனும் வரல. யாருமே சின்ன பிள்ளை இல்லை. அந்த இறந்தவங்களோட சம்மந்தப்பட்ட சின்ன பிள்ளைய மட்டும் இருக்குது. முத்து இருக்காருல்ல, அவரோட பேத்திகளா இருக்குமா இல்லை மகளா இருக்குமா யாரோ ஒருத்தங்க, அவங்க சம்மந்தப்பட்டவங்க மட்டும் இறந்ததுக்கு பக்கத்துலேயே நிற்கிறாங்க. சரி, டீ பார்ப்போமா? ஃப்ரெண்ட்ஸ், டீ பாருங்க. டீ போட்டேன். டீ ரெடி ஆயிடுச்சு. டீ சாப்பிடலாம். இந்த பருப்பு உரிச்சு வச்சுருக்கேன். சாப்பிட வேண்டியது இருந்தா. பிரேக்ஃபாஸ்ட் மம்மி? பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணணும் ஏதாவது. ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டன் எடுத்துகிட்டு வருவோன்ட்டு போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இவன் மட்டன் கேட்குறேன். சரி, மட்டன் பிரியாணி போட்டுவிட்டு மட்டன் கொஞ்சம் குழம்பு கிரேவி மாரி பண்ணுவோம், காரம் இல்லாமல். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டனா? பிரேக்ஃபாஸ்ட் மட்டன் பிரியாணி. ஹலோ மம்மி. ஹலோ. காலையில் டிஃபன் வெளியே சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் மம்மி? டிஃபன் வெளியே சாப்பிட்டோம். ஜாதகம் பார்க்க போனோம். எனக்கு கல்யாணம் எப்போ முடியும் என்னென்ன. அதுக்காக ஜாதகம் பார்க்க போனோம். இங்கே நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி 2 பேர் இருந்தாங்க. சரி, பார்க்குற இடத்துலையா? ஒன்று பொருத்தம் பார்க்க வந்திருந்தாங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு. இன்னொன்று வந்து ஒரு பொண்ணு நல்ல சினிமாலெலாம் பாடியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பொண்ணு பள்ளத்தூரா சினிமாவில். யாரோட இசையில் பாடியிருக்கு? இவர்
சினிமாவில் பாடியிருக்கான் 3 பாட்டு. நல்லா மாதம் இன்கம் 1 லட்சம் 1.5 லட்சம் கச்சேரி வச்சு அவ்வளவு சம்பாதிக்குமா. அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை துணை சரியா அமையலைன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்திருந்தாங்க. ஒரு குழந்தை ஒன்று கையில் வச்சிருந்துச்சு. 28 வயசா. 28 வயசா ஃப்ரெண்ட்ஸ். என்ன அதுக்காக ஜாதகத்துக்கு கேட்க வந்திருந்தாங்களா? ஆமா, அதுக்காக ஜாதகத்துக்கு கேட்க வந்திருந்தா. அவங்க அப்பாவும் பொண்ணும் அதோட பொண்ணும் பேத்தியும். ஆனா அந்த பொண்ணுக்கு 28 வயசு தான் ஆகுது. அது கேட்க வந்தாங்க. அவங்க பார்த்துட்டு 3ஆவது நாங்க பார்த்தோம். நீங்க என்ன கேட்டீங்க? நாங்க இவனுக்கு எப்ப கல்யாணம் முடியும் என்ன ஏதுன்னு கேட்டோம். ஒரு தைக்குள்ள எப்படியும் தேதி வைக்கிறேன் இது வரும் அப்படின்னாரு. அது எங்க அம்மா வீட்டு கோயில்ல தான் பொண்ணு இருக்குன்னாரு. இரணி கோயில்ல இரணி கோயில்ல தான் முடியுமா. சரி சரி சரி. அதனால கடையில சாப்பிட்டீங்களா? ஆமா. எத்தனை மணிக்கு? 10:30 ஆயிடுச்சு. அது பார்த்துட்டு வர. அதனால கடையில சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கடையில சாப்பிட்டு வரோம். அப்புறம் மட்டன் எடுத்துச்சா? மட்டன் எடுத்து வச்சு மட்டன் கழுவி சூப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் சூப்பா குடிக்கும். கொஞ்சமா சூப்பு ரெடியா இருக்கு. சூப்பு கொஞ்சமா தெம்பா இருக்கட்டும். கொஞ்சம் சூப்பு இவனுக்கு கொண்டாடல, எனக்கு மட்டும் கொண்டாந்தேன். அவன் இப்பதான் பப்பாளி பழம் சாப்பிட்டேன். அதனால அவனுக்கு கொடுக்கல. அவனுக்கு அப்புறம் குடிச்சுக்குவோம். சூப்பை சாப்பிட்டு மாவு ஆட்டிக்கிட்டு இருக்கேன். வேலை சரியா இருக்கு. நாளைக்கெல்லாம் நான் ரொம்ப ஃப்ரீயா இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா பண்றேன்னு 10 மணிக்குள்ள எல்லாம் சமைச்சு முடிச்சு எல்லாம் ஃப்ரீயா இருப்பேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேலையே பார்க்க முடியாம இருக்கு. ஆமா, எனக்கு வந்தா ஒன்னா வரும், உட்கார்ந்துருந்தா ஒன்னா உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும். என் நேரமே அப்படிதான். எதுவும் ஒரு இதுவா வராது, பகிர்ந்து வராது. வேலையும் இதுவா இருக்கணும், அமைதியாவும் இருக்கிற மாதிரி இருக்கவே இருக்கு. நாளைக்கெல்லாம் வெறும் என்னடா பண்ணுவோம்னு பொழுது போக்கிட்டு உட்கார்ந்துருப்பேன். தள்ள முடியாம தள்ளிட்டு உட்கார்ந்துருப்பேன் சாயந்தரம் நேரத்துல. ஏன் சின்ன சின்ன ஒர்க் எதுவும் பார்க்க கூடாதா நீங்க? அதை பார்த்துட்டு தானே இருக்கேன். அது பார்த்தாலே நான் சமையல் வேலை இல்லைனாவே பாதி இதுவா இருக்கும். இல்லை மேமி, வேற ஏதாவது சின்ன சின்ன ஒர்க்குன்னா எப்படி சொல்லனா, ஒரு நாளைக்கு ஒரு இடத்த சேலைகளை வாங்கிட்டு வந்து பிசினஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா இங்கேயெல்லாம் காசு தர மாட்டாங்க. யாரும் காசு தர மாட்டாங்க. இல்லைன்னா அந்த மாதிரி நேரத்துல அந்த சேலையெல்லாம் விரிச்சு போட்டு காட்டி அந்த மாதிரி பிசினஸ் பண்ணலாம். சும்மா உட்காந்துருக்கு நேரம். அதுக்கெல்லாம் நமக்கு இங்கெல்லாம் காசு தர மாட்டாங்க. சரி, கடனை கொடுத்தோம்னாலும் வராது. அப்படியே இருக்கும். கடனை கொடுத்தோம்னா சண்டை போட்டு கூட வாங்க முடியாது. அதுக்கு அந்த பிசினஸ் பண்ணாமலே இருக்கிறது. ஆமா, இதுல வாங்குறவங்க எல்லாம் எல்லாரும் நம்ம ஆர்டர் பண்ணா பணத்தை அனுப்பிடணும். அவங்க அப்புறம் தான் பொருள் அனுப்புறாங்க. ஆமா, ஆன்லைன்ல பண்றதுலாம் ஃபர்ஸ்ட் பணத்தை அனுப்பிடுறாங்க, அப்புறமா பொருள் அனுப்புறாங்க. என்னவோ பார்ப்போம், கடவுள் என்ன பண்ணியிருக்காரோ பார்ப்போம். கடவுள் விட்ட வழி. அப்புறம் கோயில் பொண்ணாம்டா, நம்ம கோயில்ல அகினாரு கும்பிடுறதே இல்ல. நம்ம ஆத்தா வீட்டு கோயில்ல இரணி கோயில் பொண்ணுதே நமக்கு அமையும். இப்ப அது இந்த ஆட்சி சொல்லிதான் எனக்கு அது தெரியுது. இரணி கோயில் பொண்ணுதே நமக்கு அமையும். இப்ப முத்திமினாக்கு இரணி கோயில் தான் முத்திமினா கோயில் இல்ல மம்மி. இப்ப முத்திமினாக்கு சொன்னால, இப்ப ஜாதகம் பாக்குற இடத்துல உங்களுக்கு காரைக்குடி சைடு தான் முடியும். அப்படியெல்லாம் சொல்லலையே. அவளுக்கெல்லாம் ஒருத்த கூட அப்படிலாம் சொல்லல. அப்படியா? அவளுக்கெல்லாம் அதெல்லாம் நம்ம முதல்ல உனக்கு பார்த்த மாதிரி தான் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அவளுக்கு அது ஏதோ டக்குன்னு முடிஞ்சிருச்சு. வந்து கேட்டு பொம்பளை பிள்ளைனால உனக்கு அதுக்கும் மேலே இறங்கிறோம், அதுக்கு கீழே இறங்கிட்டோம். அப்ப எந்த இடம் எந்த மாதிரி முடியும்னு தெளிவா பாக்குறவங்கிட்ட வந்துட்டோம். முதல்ல எல்லாம் அறகுறையா பாக்குறவங்கிட்ட பார்த்துட்டு இருந்தோம். இப்ப தெளிவா பாக்குறவங்கிட்ட கடைசியா மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. அதுக்காக நான் வெயிட் பண்ணி சொன்னேன், உன்னைய இந்த ஆட்சிட்டு எல்லாம் இப்ப போட்டு படுத்த வேண்டாம், தெளிவா ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமா மூவ் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு நமக்கு உடம்பே இருக்கு, எந்த இடத்துல மிஸ்டேக்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாலும் அது கியூர் ஆகும். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு இடத்த பார்த்தோம்னா பொதுவா எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியா வருமா? அது வேற எதுக்காவது பாதிப்புக்கு ஆளாயிடும். அதனாலதான் நான் வெயிட் பண்ணு, இப்ப அவசரப்பட வேண்டாம், அந்த ஆட்சிட்டு எல்லாம் கொடுக்க வேண்டான்னு நீ இதையும் கேட்க மாட்டேன். இது சிஸ்டர் வீட்டுக்கு போயிருக்கல, திருச்சியில ஒரு தட்டை பாக்குறோம்னு அதுக்கு போனா அவருக்கு இப்பதான் ஆபரேஷன் பண்ணிருக்கான். அன்னைக்கு நான் மறுபடியும் போன் பண்ணி கேட்டேன் இங்க வந்துட்டு. அவருக்கு இப்பதான் ஆபரேஷன் பண்ணிருக்கான். வர எப்படியும் 15-20 நாள் ஆகுமா. அவர்கிட்ட இங்க போறவங்க ஆனா அவர் சாத்திட்டே போயிட்டாரு. அவரும் தெளிவா பாக்குறவரா. இவரு இப்ப தெளிவா சொல்லிட்டாரு, இரணி கோயில்ல தான் முடியும். உங்க ஆத்தா வீட்டுக்கு சாமி எந்த கோயிலோ அந்த கோயில்ல தான் முடியும். அதெல்லாம் ஒரு சிலருக்கு பார்த்தா தெரியுது, ஒரு சிலருக்கு பார்த்தா தெரிய மாட்டேங்குது.
தெரியல, இவன் சும்மா வள்ளுவேன் மையம் பாக்குறது. கடமைக்குன்னு பாக்குறான். கடமைக்குன்னு வைக்கிறேன். அவன் இறங்கி பார்த்தா பார்க்கலாம். அதுலயும் கணக்கு இருக்கு, அறிவியலும் இருக்கு, இதுவும் இருக்கு. அதெல்லாம் வலிக்குது, ரொம்ப இறங்கி பார்க்க வலிக்குது. அவங்க வாங்குற காசுக்கு பார்க்க மாட்டேங்கிறாங்க. 200 ரூபாய்ங்கிறாங்க, கடைசி ஒண்ணுமே ஒழுங்கா பார்த்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவர் ஓரளவு தெளிவா சொல்லிட்டாரு, இரணி கோயில் பொண்ணை மட்டும் பார்த்தா போதும். நம்ம இப்ப வேற கோயில் பொண்ணெல்லாம் வராது, அதை விட்டுறணும். இரணி கோயில் பொண்ணுதான் நான் நினைச்சேன் ஐயனார் கும்பிடுறாங்க, இந்த ஐயனார் பொண்ணுதான் அமையும்னு. அப்படி கிடையாது. ஆத்தா வீடுனா ஆத்தா வீட்டு கோயில்னா இரணி கோயில். எங்க அம்மா வீட்டு கோயில்னா இரணி. அது இந்த ஆட்சி தான் தெளிவுபடுத்துச்சு. அதே ஒருத்தர் பேசினாதான் தெரியும். இந்த ஆட்சிட்டு சொன்னேன், ஒருத்தர்கிட்ட பேசினாதான் தெரியும். இந்த ஆட்சியில சொன்னேன் இரணி கோயில் பொண்ணுதான் ஆச்சு முடியும்னு சொல்றாங்க அப்படின்னு. அந்த ஆட்சி இல்ல, இந்த எங்க ஆத்தா வீட்டுக்கு சாமி கும்பிடுறதுதான் முடியும்னு சொன்னாங்க அப்படின்னு. அப்படின்னா இரணி கோயில் பொண்ணுதான் முடியும். உங்க ஆத்தா வீட்டு என்ன கோயில் இருந்துச்சு? இரணி கோயில்னு. இந்த ஐயனார் வச்சு சொல்லல அவங்க, கோயில் வச்சுதான் சொல்றாங்க. இரணி கோயில் எங்க இருக்கு? முத்துமலை விட இரணி கோயில் தான் எங்க இருக்கு? காரைக்குடி சைடு தான். எல்லா கோயிலும் பக்கம் தான் இருக்கு. நேமன் கோயில், இரணி கோயில் இதெல்லாம் பக்கம் தான் இருக்கு. அந்த குழந்தைக்கு என்னமாச்சு? அந்த பிள்ளை வந்திருந்தது. அந்த பிள்ளைக்கு கல்யாணம் 24 வயசுல பண்ணாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நல்ல பாடுமா, நல்ல கச்சேரி எல்லாம் வைக்குமா. அது ரிஷபராசி வேற ஏதோ போல. நல்லா பாடுமா, நல்ல கச்சேரி எல்லாம் வைக்குமா. நல்லா மாசத்துக்கு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சம்பாரிச்சிருமா கச்சேரியில. அவங்க அப்பா சொல்றாரு, வேலைக்கெல்லாம் போகணுங்கிறது இல்ல, நல்லா வீட்லயே கச்சேரி எல்லாம் வச்சு சம்பாரிச்சிருவா. மாப்பிள்ளை பார்த்ததுதான் ஏதோ சொந்தத்துக்குள்ளே பார்த்தா இருக்கு. அந்த பையன் ஒண்ணுமே யூஸ் இல்லையா, ஒரு பிரயோஜனமும் இல்லையா, சம்பாதிக்கவும் இல்லையா, ஒண்ணுமே இல்லையா. லண்டனுக்கு அனுப்பணும் வந்தானா, லண்டனுக்கு அனுப்பி 2 வாட்டி பணம் கட்டி வேஸ்டா போச்சான். அப்புறம் ஒரு குழந்தை ஒன்று வச்சிருக்கு கையில். அவங்க இதில் கச்சேரிக்கு நம்ம இப்போ எப்படி நைட்டெல்லாம் ட்ராவல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும்ல லேடிஸனு? ஆமாம், தெரியல. ஆமாம், இது 6 மணி 7 மணிக்கு தானே கச்சேரிலாம்? கச்சேரிக்கு. ஆமாம். ஆனால் எப்படியும் அதில் சம்பாதிக்கிறனால தைரியமாக இருக்குல்ல? தைரியமாக இருக்குது. செயின் எவ்வளோ பெரிய செயின் போட்டிருக்கு, 10 பவுனுக்கு மேலே விட்டுருக்கு. அப்பாவோட நம்பிக்கையிலையோ வேற யாரோட நம்பிக்கையிலையோ இருக்குல்ல, அதுக்கிட்ட கான்ஃபிடென்ட் இருக்கனால தான் அது தைரியமாக இருக்குது. ஆனால் பாட்டு நல்லா பாடும் போல. நம்ம கூட ஒரு பாட்டு பாட சொல்லிக்கிட்டு இருக்கலாம் மம்மி. இல்லை உன் மைண்டு இருக்கே மைண்டு இல்லை நல்ல இடத்துலாம் பாட சொன்னா அதுக்கப்புறம் மதிப்பே இல்லாமல் போயிடாத. இளையராஜாவை கூப்பிட்டு நீ வர்ற இடத்துல கச்சேரி வைப்பிய? ஆமாம். ஏன் இளையராஜாலாம் நல்லா ஃபேமஸ் இருக்கனால தானே தெரியுறாரு. இளையராஜா ஃபேமஸ் ஆகிட்டு தான் தெரியுறாரு. இந்த பொண்ணு இன்னும் ஃபேமஸ் ஆகலை. ஆனா குரல் இனிமையா என்ன இருந்தும் வாழ்க்கை அமையல ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஜாதகக்காரர் சொல்லிட்டாரு, லவ் மேரேஜ் பண்ணிக்குமா, இனிமே அந்த வாழ்க்கை சரியா வரும்னு தோணல. அவங்களே டைவர்ஸ் பண்றதுக்கு கேட்கதான் வந்திருக்காங்க இன்னைக்கு. இனிமே அது சரியா வரும்னு தோணல, லவ் மேரேஜ் பண்ணிக்குமா, இனிமே வேற கேஸ்ட் தான் உனக்கு அமையும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுதான் சரியா வரும் அப்படின்ட்டாரு. அதான் இப்ப நேரம் பாத்தீங்களா எப்படி இருக்கு. நல்ல திறமையா இருக்கு, நல்லா படிச்சிருக்கு, நல்லா இதுவா இருக்கு, சம்பாதிக்குது. ஆனா வாழ்க்கையில நிம்மதி இல்லைன்னு அவங்க அப்பா ஒரே வார்த்தை சொன்னாரு, பணம் காசெல்லாம் இருக்கு ஆனா நிம்மதி இல்ல அப்படின்னாரு. பணத்துக்கெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா நிம்மதிங்கிறது இல்ல. வாழ்க்கையில எல்லாம் சரியா அமைஞ்சதானே நிம்மதி. ஆமா. ஆனா ஒரு சிலருக்கு எல்லாமே சரியா அமைஞ்சிருக்கு, ஒரு சிலருக்கு அமையதாதே அவங்களதான் அதிர்ஷ்டசாலிகள். ஒரு சிலர் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒன்று இருக்கும்போது ஒன்று இருக்க மாட்டேங்குது, ஒன்று இருக்குது ஒன்று இருக்க மாட்டேங்குது. மணி இருந்தால் நிம்மதி இருக்க மாட்டேங்குது, நிம்மதி இருந்தால் காசு கம்மியாக. செயின் போட்டுருந்துச்சு 10 பவுனுக்கு மேலே இருக்கு அது வீட்டுக்கு செயின். வளையல 2மே பயங்கர நல்ல கனங்கனமாக போட்டுருந்துச்சு, தங்க வளையல். நல்ல வசதியாக இருந்தால சம்பாதிக்குது பொதுவாக. பாட்டு பாடுறதுல இவ்வளோ கிடைக்குதா மம்மி? ஆமாம், சங்கீதம் இதுதானே, என்டர்டெய்னர் தானே. ஆமாம், பிரியங்காவுக்குலாம் நிறைய கிடைக்கும். நம்ம சொல்றோம்ல பிரியங்காவுக்குலாம் எக்கச்சக்கமா கிடைக்கும், அது பயங்கரமா கிடைக்கும். அதுக்கெல்லாம் அது ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துக்கு 50,000 வாங்குது. ஆனா எல்லா நாளும் இருக்காதுல்ல, ஆடி மாசம் இது ஒரு மாசம், ஆடி மாசம்லாம் கச்சேரி இருக்கும், சாமி பாட்டு பாட கூப்பிடுவாங்க. ஆமா, இந்த புரட்டாசி மாசமா ஏதோ ஒரு மாசம்லாம் டயத்துல நிறைய இருக்கும். நம்ம இந்த மாசியில இருந்து சித்திரை வைகாசி இதெல்லாம் நிறைய இருக்கும். அப்ப அந்த சமயத்துல நல்லா சம்பாதிக்கிறதா அவங்க அப்பா சொல்றாரு, 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிருவா. இதெல்லாம் சொல்லியும் கொடுக்குது போல, அப்படித்தான் நினைக்கிறேன். என்னமோ அவர் சொன்னாரு.
இது பாடுறதேவா? பாடுறதே சொல்லி கொடுக்கணும் போல. அது லிரிக்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கல மம்மி. லிரிக்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கும், அதே தொழில்னா அது ஞாபகம் இருக்கும்னா. நம்மளாலாம் ஒரு பாட்டுல ஒரு 4 வரி கரெக்டா சொல்ல முடியும். நமக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதுல அந்த பிள்ளைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதான் அவர் நடிக்கவும் செய்யலாம்னாரு சொன்னாரு பத்தியா. கலைத்திரை நிறைய இருக்கும், நடிக்கவும் செய்யலாம் அப்படின்னாரு. ஆனா நடிக்கலையே அந்த பிள்ளை, பாட்டு பாடியிருக்கான் படத்துல எல்லாம். இது சந்தோஷ் நாராயணன். சந்தோஷ் நாராயணன் இசையில பாடியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். சந்தோஷ் நாராயணன் அவர் லேட்டஸ்ட் பாட்டு தான் பாடுறாரு. ஆனால் சினிமாவில் நடிச்சுக்கிட்டே எங்கிட்டலாம் லோக்கல்லாம் வராமே பாடிட்டு நடிச்சுட்டு. என்னதான் எவ்வளவு தூரம் இருந்தாலும் மனுஷன் யோசிச்சு பாரு. எல்லாருக்கும் கிரகங்கள் எல்லாருக்கும் தான் வேலை செய்யுது. இப்ப எஸ்பி பாலம் இவ்வளவு பணம் வச்சிருக்கேன்னா அவனுக்கு கிரகம் வேலை செய்யாம இருக்கா? அவருக்கும் ஒரு நாள் வயிற்று வலிக்கும், ஒரு நாள் வாய வலிக்கும். என்ன எல்லாருக்கும் கிரகங்கள் வேலை செய்யுது. ஆக மொத்தம் எல்லாரும் கடவுளோட பார்வையில நம்ம எப்படி இந்த கோழி குஞ்சு ஆடு மாடை பாக்குறோம், அதே மாதிரிதான் நம்ம கடவுளோட பார்வையில நம்மளும். ஆமா, வேணா பணம் வேணா, பணத்துக்கு நம்ம இல்லாதவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறோம், இருக்கவங்க அதை ஈஸியா கிடைச்சிது. அது ஒண்ணு மட்டும்தான் அவங்களுக்கு, மத்தபடி எல்லாமே நம்மளுக்கு உள்ளதுதான் அவங்களுக்கும் வாழ்க்கை. இல்லைன்னா பணம் இருக்கவே ஆயுச கூட்டிக்கலாம்ல, அதை எங்கே கூட்ட முடியுது? அது கூட்ட முடியாது. அதேமாரி எத்தனை இடத்துல நம்ம இப்போ திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத பொருள்லாம் நிறைய இது நடக்குது. நம்ம எல்லாமே நல்லா தான் நடக்குன்னு நினைப்போம், அது ஒரு சில நேரம் நம்ம நினைக்கிறத மாதிரி விட வேற மாதிரி நடக்குது. இப்போ ரித்திகா பாப்பா மட்டும் என்ன எவ்வளவு வசதி, எப்படி எவ்வளவு நகை போட்டு எவ்வளவு மூளையான பொண்ணுதேன். ஆனா அது அந்த சாமி கும்பிட போயிருந்த நேரத்துல கூட அந்த கடவுள் நினைச்சிருக்கலாம்ல, என்னடா இதுக்கு தீர்காயச கொடுக்கலாமேன்னு ஒரு நிமிஷம் நினைச்சிருக்கலாம்ல. அதான் நீ கோயிலுக்கு போயிட்டு தானே வந்துச்சு, நான் அதுதான் யோசிச்சேன். அந்த சாமியை ப்ரே பண்ணிட்டு வரையில கூட சாமியும் நினைக்கல, இந்த பிள்ளையும் இப்படி முடிச்சுக்கோன்னு நினைக்கல. எப்படியோ இது ரெண்டு எல்லாமே இதாயிடுச்சு இல்ல பாரு. ஆனா வந்து மம்மியா அது விதி முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? சரி, கோயிலுக்குன்னு போகையிலேயாவது அந்த விதியை மாத்தி போட்டுருக்காது. ஆமா, கோயிலுக்கு தானே போய் சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கு. நல்ல பிள்ளை. அதோட விஷயத்த பார்த்தோம்னாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மிச்சம் மூக்கா முத்து அவன் இவன் எல்லாம் செத்ததெல்லாம் விடு. அவன் எல்லாம் அரசியல்வாதி சம்பாரிச்சுட்டாங்க, இதுன்ட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போறாங்க. என்ன இந்த பிள்ளைய ஒரு நல்ல பிள்ளை வாழவே இல்லை, என்ன கல்யாணம் பண்ணி வாழவே இல்லை, பூலோகத்தை இப்பதான் பார்த்துருக்கு. அப்படி இருக்கிறத யோசிச்சு பார்க்கணும்னு. ஆமா, அதுவும் கல்யாணம் பண்ணி 90 நாளுக்குள்ள, 72 நாளா, 72 நாள், 3 மாசத்துக்குள்ள, 3 மாசத்துக்குள்ள. அதுவும் வெறும் டார்ச்சர் தான் அனுபவிச்சிருக்கு. ஆமா, அவன் நைட்டு வரையிலே பேக் கட்டிக்கிட்டு உட்காந்துருந்தேன். ஒரு நாள் உட்கார வச்சிருந்தா மாமியார் வீடு நைட்டு. ஆமா, ஒரு நாள் சண்டைன்னு சொல்லி அப்படி கூப்பிட்டா மாமியார் மாமனாரு. அந்த மாதிரி ஒரு நிம்மதியா இருக்கு நம்ம வாழ்க்கையில. அவங்க அப்பா சொன்னாரு நிம்மதியே இல்லைன்னு. இந்த பிள்ளை புரிய அந்த மாதிரி வெளியே வந்துருச்சு. அவனுக்கு அப்பா வீட்டுல இருக்கு இந்த பிள்ளை. இப்ப இன்னைக்கு வந்த பிள்ளை. ஆமா, தெளிவான பிள்ளையா மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க பார்த்த பொண்ணும். ரித்திகா மாதிரி தான். 27 வயசு தானே சொன்னாங்க. 27 வயசு. ஆனா அதுக்குள்ள ஒரு பிள்ளையும் பிறந்துருச்சு. அப்பா வீட்டுல தான் இருக்கு. அப்பா நல்லவரா இருக்காரு, நல்ல அப்பாவா இருக்காரு, அனுசரணையா. புருஷனோட ஜாதகமும் சரியில்லையா, அவன் எதுக்குமே சரி வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு அவரு. ஆமா, குடும்ப உறவுக்கே சரி வர மாட்டேன். ஒய்ஃபு, அம்மா, அப்பா, இது 3க்குமே சரியா வராது அவன் ஜாதகம். அப்படிலாம் கூட இருக்காங்க. ஆமா, ரொம்ப இதுவா இருப்பாங்க போல, அவன் செல்ஃபா இருப்பாங்க போல. குடிச்சிட்டு ஜாலியா தெரிஞ்சுட்டு ஒய்ஃபா வேணும்னு அது அம்மா அப்பா யாரோ கொடுப்பாங்களா இருக்கும். இப்போ ஒரு சிலர் ஜாலியா இருக்காங்க. லண்டனுக்கு அனுப்பணும்னா எம்பிஏ படிச்சிருக்கானா? எம்பிஏ படிச்சு இல்ல மேமே. இப்போ ஒரு சிலர் ஜாலியா இருக்காங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்காங்க. கல்யாணம் ஆனது கூட மறந்துறாங்க. இந்த நீயா நாள் சொல்லுதுங்க, கல்யாணம்லாம் பண்ணிக்கிறாங்க, பண்ணிக்கிட்டு இன்னும் பேச்சுலராகவே வாங்கடா, காலையில ஞாயிற்றுக்கிழமை மேட்ச்ரா வாங்கடா, கிரிக்கெட் விளையாடுவோம்டா, என்ன ஓம் பிள்ளை நீ பாரு, என்னைய பார்க்க சொல்லிட்டு இருக்க அப்படின்ட்டு அவங்க விளையாட போயிடுறாங்க. அப்புறம் சாயந்தரம் இது பண்ணிட்டு ஜாலியா பயலோட தெரிஞ்சுட்டு, இது என்ன ஒரு ஃபேமிலி ஆன மாதிரியே தெரியலையே அவங்க. அந்த மாதிரி சிலர் அப்படிலாம் இருக்கு. ஒரு சிலர் நல்ல பொறுப்பா இருக்காங்க, கல்யாணம் ஆகாட்டியுமே பொறுப்பா இருக்காங்க. அதெல்லாம் ஒரு இது அவங்க வளர்க்கறத பொறுத்தே. ரித்திகாவுக்கு அந்த கடவுளாவது, அது போய் கும்பிட்ட கடவுளாவது அந்த ஒரு செகண்ட் அருள் இருக்கலாம்ல. என்ன? ஆமா, சாமியை கும்பிட்டுட்டு தான் வந்திருக்கு. அப்படி இருக்கையில அந்த சாமியை வந்து நிறைய பேர் சாமியை கும்பிட்டுட்டு கோயிலுக்கு வந்துட்டு போறவங்க
இந்த தெவானையும் சொன்னேன் பாரு, எல்லா கோயிலுக்கும் போயிட்டு போனுச்சு அன்னைக்கு சாயந்தரம் அம்பாச்சியை கூட்டிக்கிட்டு. வெளங்கியம் கோயில், மாரியம்மன் கோயில், சிவன் கோயில், எல்லா கோயிலுக்கும் பேரனை தூக்கிட்டு 2 பேரும் போனாங்க. நான் பார்த்தேன். ஆனா கடைசியில அதோட போனதே வரவே இல்லை. அது அது மாதிரி இந்த தஞ்சாவூர் அந்த கோயில் இருக்குல்ல, பெரிய கோயில், பிரகதீஸ்வரர் கோயில், அந்த கோயிலுக்கு போனாலும் என்னமோ சொல்றாருப்பா. கல்யாணம் ஆனவங்களா எல்லாருமே போனா. இந்திரா காந்தி அந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க. ராஜீவ் காந்தியும் இந்திரா காந்தியும் யாரும். கோயிலுக்கு போறது நம்ம நல்லதுங்கிற அதுவுமே சமயத்துல ஒரு இதாயிடுது. அது மாதிரி பழனி பாத யாத்திரைக்கு போகையிலேயே நிறைய சிட்டியாருக்கு நடக்க முடியாம பாதி வழியிலே இது நடுறாங்க. அப்படியா? அது சாமி குத்தம் இல்லையா? சாமி நடக்க வச்சிடாதா? சாமி நடக்க வைக்க முடியாம அந்த சிட்டியாரெல்லாம் வந்துட்டாரு அவருக்கு திருப்பி. ரிட்டர்ன் வந்துருவாள். நடக்க முடியல. நடக்க முடியல. அப்படிலாம் வரக்கூடாதுல்ல. ஒரு வேலையை முடிச்சா போயிட்டு வரணும். பஸ்லயாவது போயிட்டு வந்துடணும். இப்போ நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம், என்னால் நடக்க முடியல சாமின்னா, சரி பஸ்ஸை பிடி, இல்லைன்னா காரைப்படி. தெய்வத்தை விட அந்த கிரகங்கள் தேப்பா முந்துது. கடவுளை விட அந்த 12 கிரகங்களா எத்தனை கிரகங்கள் இருக்கும்? ஆமா 12 கிரகங்கள், 24 நட்சத்திரம். அதுக்குதான் எல்லாத்தையும் விட ஸ்போர்ட்டிவா முந்துதுங்க. அதுகளுக்கு இருக்க வலிமை தான் பாதி நிறைய நடக்குது நமக்கு பூலோகத்துல. ஒவ்வொரு சம்பவமா நடக்கிறது அது. ஆமா. இப்போ ஒருத்தன் நல்லா இருக்கிறது காரணமா அதே, அவன் இந்த லூஸ் மாதிரி திரியறது காரணமா அதே. இன்னைக்கு சொன்னாரு பாத்தியா இதுல சன் டிவில, அந்த குழந்தைகளுடைய அலகாபாத் விமானத்துல அந்த லேட்டா வந்த பிள்ளைக்கு ஆயுள் கூட இருக்கனாலதான் அது தப்பிச்சிருச்சான். லேட்டா வந்த பிள்ளை. அது மாதிரி ஒருத்தனுக்கு ஆயுள் கூட இருக்கனாலதான் ஒருத்தன் குதிச்சுட்டேன். ஏன்னா அவங்க 2 பேருக்கும் ஆயுள் கூட போட்டிருக்காரு கடவுள். மிச்சம் எல்லாருக்கும் ஆயுள் அன்னையோட முடிஞ்சிருச்சு. அதனாலதான் அவங்க எல்லாரும் அன்னையோட போய் சேர்ந்தாங்க. ஜாதகக்காரர் சொன்னாரு. அது கரெக்ட் தானே? இப்ப அவங்களுக்கு இப்ப வந்து நீங்க 100 பேரோட நிக்கிறீங்கன்னு வச்சுங்க ஒரு திருவிழால. இப்ப வந்து மேல இருந்து ஒரு பொருள் விழுக போகுது, ஆனா நீங்க மட்டும் தனியா யாரோ கூப்பிடுறானுங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயுள் கூட போட்டிருக்கனாலதான் நீங்க தனியா வந்துட்டீங்க. ஆமா, மேல இருந்து போட போறாரு, எல்லாரும் தள்ளிக்கிங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. அந்த மாதிரி தான் இப்போ ஃப்ளைட் விபத்துல ஒருத்தருக்கு ஆயில் இருக்கிறனால தான் அவர் தப்பிச்சிட்டாரு. ஃப்ளைட்டுக்குள்ள போய் தப்பிச்சிட்டாரு. இன்னொருத்தங்க போகவே இல்லை, ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. நேத்து ஒருத்தர் இதை பார்த்தேன். ஒருத்தர் படாமீசை வச்சுக்கிட்டு ஒரு கோயில்ல பேசுறாரு. எந்த கோயில்னு தெரியல. இந்த கோயில்ல இருந்து வருமானம் வர்றது மட்டும் நம்ம நாட்டுக்கு எத்தனையோ கோடி வருதான். என்ன தமிழ்நாடு மட்டும் கோயில் வருமானம் மட்டும் எத்தனையோ கோடி வருதான். ஆனா இவங்க என்ன பண்றாங்களா, அதெல்லாம் முன்னோர்கள் ராஜாக்கு கட்டினா கோயிலாம். இவங்க ஒரு பைசா பண்ணல. இந்த கவர்மெண்ட் ஆட்டம் அந்த கவர்மெண்ட் ஆட்டம் எந்த கவர்மெண்ட்டும் ஒன்றும் பண்ணல. எடுத்துக்கிறது மட்டும் இவங்க இத்தனை கோடி ரூபாயும் எடுத்துக்கிறாங்களா, லாபத்தை மட்டும் எடுத்துக்கிறாங்களா. அவங்களுக்கு தான் போகுது. என்ன அதான் அவர் சொன்னாரு. அதை பண்ணிக்கிறாங்க. கடைசி நான் கோயிலுக்கு அது செஞ்சேப்பா இது செஞ்சேப்பான்னு ஒவ்வொரு அரசியல்வாதியும் பண்றாங்க. எடுத்துக்கிறது அவ்வளவு எடுத்துக்கிறாங்க. கடைசி பண்றது 1 லட்சம் 2 லட்சம் பண்ணிட்டு பேர் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னு ஒருத்தர் படாமீசை வச்சுக்கிட்டு கிங்கினி குருடையாரில் போட்டு இருந்துச்சு. அதை படிச்சு பாரு. லாபத்தை கூட எடுத்துக்கிறாங்க பேசுறீங்க. ஏன்னா எல்லாரும் போட்டு இருந்தாரு. லாபத்தை கூட எடுத்துக்கிறாங்க. ஆனா வருமானம் வருதான். கோயிலுக்கு ஒரு நற்பணி செய்யவே மாட்டேங்கிறாங்க. ஆனா மே பார்த்து தானே ஆனா இல்லையா? மே பார்க்கலையா, பார்க்க மாட்டேங்கிறாங்களா. அப்படிதான் சொன்னாரு. கோயில்ல இருந்து எத்தனையோ கோடியா, 500 கோடியோ 118 கோடியோ நம்ம சொன்னாரு. அத்தனை கோடி வருமானம் வருது கணக்குப்படி. அதுவும் எதுக்கு ஏதோ ஒரு நேரத்துக்கு மட்டும். இந்த இது பண்ணி பாத யாத்திரை ஐயப்பன் கோயிலுக்கு போறது அந்த மாதிரி அந்த நேரத்துல மட்டும். சமயபுரத்துக்குலாம் கூட வரும். ஆமா, சமயபுரத்துக்கு எவ்வளவு மக்கள். நீ சொல்றது இந்த இது சொல்ற அவங்க வரி ஏதோ ஒண்ணு வருமானம் இவங்க கவர்மெண்ட்டுக்கு வருதான். அவங்கள்ட்ட இருந்து 118 கோடி 200 இது கோயில்ல இருந்து கட்டுறாங்க. கோயில்ல இருந்து குடுக்குறாங்களாம். நீ சொல்றது பொதுமக்கள் கொடுக்கறது போடுற காசு சொல்ற. இது என்னமோ அவ்வளவு காசு அவங்களுக்கு கிடைக்குதான். அவ்வளோ லாபத்தையும் வச்சுக்கிட்டு தான் கவர்மெண்ட் நடத்துறாங்க. ஆமா, இதுல கோயிலுக்கு ஒரு இது செய்ய மாட்டேங்கிறாங்க. கடைசி கொடுத்தோம்னா அது அவங்க பேர் போட்டுக்கிறாங்க. ஆமா, அந்த இதுல கல்லுல. ஆமா, கல்லுல ஏதாவது அடிக்கல் நட்டாங்கன்னா அவங்க பேர் போட்டுக்கிறாங்க. ஆமா, இவனும் சரி அவனும் சரி அப்படின்னாரு அவரு. எல்லாருமே அப்படித்தான். உண்மையை பேசினா எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும் அப்படின்னாரு. அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா என்ன பண்றது, கோயிலுக்கெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது.
கோயில் அந்த ராஜாக்கள் தான் போட்டு கட்டினதான். பழைய இந்த முதாதே ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் போட்டு செலவழிச்சு கட்டினதான். இப்ப இவங்க வந்து இதுல உள்ள வரும்படியே எடுத்துக்கிறாங்க. இப்ப உள்ள நாடு ஆள்றவங்க வரும்படியே எடுத்துக்கிறாங்க. அவங்க போட்டு கட்டினாங்க அப்போ உள்ள ராஜாக்கள்லாம். இப்ப உள்ளவங்க எல்லா கோயிலுமே அந்த ராஜாக்கள் கட்டினது தானேப்பா. ஆமா, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இந்த மாதிரி சோழர்கள் ஆண்ட பகுதி, சேரர்கள் ஆண்ட பகுதி, பாண்டியர்கள் ஆண்ட பகுதின்னு இருக்குல்ல. அப்படிதான் சொன்னாரு அவரு. அதெல்லாம் அவங்க கட்டினது. கடைசி அதுல அவங்க கட்டினதுல இவங்க மேல சீர்பார்ப்பு கூட பார்க்காம வரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் வரி எடுத்துக்கிறாங்க. அவ்வளவு வரினா என்ன? வருவாய் தான். வருவாயில கொஞ்சத்தை வருவாயில்ல முக்கால் எடுத்துக்கிட்டு போல, கால் மட்டும் செலவழிப்பாங்க போல. இந்த கும்பாபிஷேகம் அதுக்கு இதுக்குன்னு மட்டும் கொஞ்சம் செலவழிப்பாங்க போல. கும்பாபிஷேகத்துக்குலாம் கவர்மெண்ட் என்ன மட்டும் கொஞ்சம் கொடுக்கும் அந்த மாதிரி அப்படின்னு சொன்னாரு அவரு. அவர் பேசுறது நீ பாக்கலையா? கிங்கினி கொண்டாருல, அதுல பாரு ஒருத்தர் படாபீச வச்சுக்கிட்டு வடிவேலு மாதிரியே இருக்காருன்னா பார்த்தா. அதுதான் பார்த்தேன் நைட்டு. உண்மையை பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறேன். அவருக்கு பின்னாடி நிறைய பேர் ஆளுக்கு நின்னாரு. நல்லா இருந்துச்சு. யாராலையும் எதையும் திருத்த முடியாது. என்ன எல்லாம் போறபடி போயிட்டு தான் இருக்குது. நம்ம வாட்டுக்கு நம்ம குழப்ப பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். மதியத்துக்கு என்ன பண்ணலான் இருக்கீங்க? மதியத்துக்கு கொஞ்சம் பிரியாணி போடுவோம்னு நினைச்சிருக்கேன். இது நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. இப்போ வாடி போச்சு, அவ்வளவுதான். லேட்டான உடனே வாடி போச்சு. அது நல்லா கழுவிட்டு சமைக்கணும். இதெல்லாம் பிரியாணிக்கு நறுக்கியிருக்கேன். ஆமா, பிரியாணி கொஞ்சமா, மீதியை வந்து சும்மா குழம்பு வைப்பீங்களா? சும்மா குழம்பு வச்சா ஒயிட் ரைஸ் வைக்கல. இனிமேலாம் ஒயிட் ரைஸ் வைக்க முடியும். ஆமா, பிரியாணி மட்டும் தான் போட்டு சாப்பிடணும். போட்டு சாப்பிட்டு மீதியை நைட்டுக்கு கொஞ்சம் குழம்பு வைக்குவா? இல்லையே, வேற என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அதுவும் தெரியல. இல்லைன்னா கறி வச்சிருந்தா நாளைக்கு சமைச்சுக்கிறீங்களா? இல்லை, நைட்டுக்கு குழம்பு வைப்போமா? நைட்டுக்கெல்லாம் குழம்பு வைக்க வேண்டாம், நாளைக்கு சமைச்சுக்கலாமா? எப்படி? நாளைக்கு கறியவ நாளைக்கெல்லாம் சமைக்க முடியாது. இன்னைக்கு சமைச்சு குழம்பு வச்சா நாளைக்கு எடுத்துக்கலாம். அப்போ எப்படியோ அப்படி தோதுபடி பண்ணுங்க. இதில் 1/2 கிலோ போட்டு பிரியாணியே பண்ணிடுவேன். பிரியாணி பண்ணால் பிரியாணியே சாப்பிட்ருவோம். ஏதோ ஒன்று எப்படியும் சாப்பிட்ருவோம்ல. சாப்பிட்ருவோம். சரி, என்ன பண்ணுங்க. இன்னைக்கு தோது இல்லாமல் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜாதகம் பார்க்க போனனால. சரி, சமைச்சிட்டு பார்க்கலாமா? சமைச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, மட்டன் பிரியாணி. லஞ்சா மம்மி? லஞ்ச். டுடே லஞ்ச் மட்டன் குழம்பு. காரம் போடலை ரொம்ப, அதனால இப்படி தான் இருக்கு. ஆனால் வாசமாக நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.